வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா தொடர்ந்து இது ஆதரவு தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம சேனல்ல இதோ ஒரு புதிய ஆன்டி ஹீரோ ரொமான்டிக் ஸ்டோரி, முறுக்கு மீசக்கார கதையும் கற்பனையும் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதைக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து தரணும்னு கேட்டுக்கிறேன். இது மெம்பர் ஒன்லி வீடியோவா வர்றதுனால நம்ம சேனல்ல ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த கதைய தொடர்ந்து பாருங்க. நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. வாங்க கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 1. காலை சூரியன் ஒளியை பரப்பிக் கொண்டிருந்த ஏகாந்த வேளையில் நியூயார்க் சிட்டியின் பொலிவில் சின்ன முத்துப்போல் ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த மாளிகை. காற்றே போ காற்றே போ என் காதலனே கண்டுபிடி, கண்ணீரில் கண்ணீரில் நான் வரைந்த கடிதம் படி, மாயை போல் சாயை போல் காதல் உறவு ஓர் நாளும் ஆவதில்லை, உணர்வோடும் உயிரோடும் வாழும் அழகு பொய்யாக போவதில்லை. காற்றே போ காற்றே போ என் காதலனை கண்டுபிடி. அந்த வரிகள் அவளுக்கு பிடித்தமான ஒன்று. பிரெட் டோஸ்டர் 2 சூடான பிரெட்டுகளை வெளித்தள்ள பழச்சாரும் பிரெட் ஆம்லெட்டுமாக உணவு மேஜையில் உட்கார்ந்து வேக வேகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் சௌந்தர்யா. எஸ்என் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரே வாரிசு இந்த சௌந்தர்யா சுவாமிநாதன். சின்ன ஷார்ட்ஸ், அதோடு பளிங்கு இடை தெரிய வாலிப்பான கால்களும் நளினமான உடலும் பலாச்சுளை உதடுகளும் பல பல மேனியும் அவளின் அதி அழகுக்கு அழகு சேர்க்கும். அறிவும் அழகும் சேர்ந்த இளவயது நங்கை அந்த கம்பெனியை தன் கண் அசைவில் ஆட்சி செய்கிறாள். ஆனால் எண்ணத்தில் பல ஓட்டங்களோடு பிரெட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவளின் கண்கள் கண்ணீர் சொரிந்தது. சுவரில் மாட்டியிருந்த தன் தாய் தந்தையினரின் போட்டோவை பார்த்தாள். நாற்காலியை நகற்றிவிட்டு எழுந்து அருகில் சென்றவளின் கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. மா, பா, நான் எடுத்த முடிவு சரிதானே? மனதிற்குள்ளேயே பெற்றோரிடம் கேட்டாள். இசைவாக பதில் கொடுக்க பெற்றோர்கள் உயிரோடு இல்லையே. இத்தனை நாள் தனிமை வாழ்க்கை அவளை பக்குவப்படுத்தி இருந்தாலும், தைரியமான சுதந்திரமான பெண்ணாக மாற்றி இருந்தாலும், அதே தனிமை அவளை வாட்டி வதைக்கிறது. கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தவளை காலிங் பெல் ஓசை கவனத்தை ஈர்த்தது. மைதிலியாகத்தான் இருக்க வேண்டும். முகத்தை அழுந்த துடைத்துவிட்டு கதவை திறந்தாள். ஏ சவுண்ட் என்று சிரித்தாள் மைதிலி. சௌந்தர்யாவின் முகவாட்டம் அவளுக்கும் தொற்றிக் கொண்டது. உற்சாகம் இழந்தவளாய் அவளிடம் கேட்டாள். சவுண்ட், கமான் யார், நீ என்ன உலக தெரியாத பொண்ணா? நீ எடுத்த டெசிஷன் சரின்னு பட்டா நீ தாராளமா எங்கேயா போ. இல்லையா, வேண்டாம், இங்கே இரு. இங்க உனக்கு என்னடி குறைச்சல்? ஏராளமான சொத்து இருக்கு. ஏதாச்சும் வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடலாம்ல என்று சோகமாக ஆரம்பித்து கேலியாக முடித்தாள். இளநகை கன்னத்தில் குடிக்கொள்ள, ரிச்சர்ட் ரொம்ப பாவண்டி, வாயாடி என்றாள் சௌந்தர்யா. ஆஹா, என்ன கட்டிக்கிட்டதால பாவமா என்று நொடித்தாள் மைதிலி. இப்போது கலகலப்பான சிரிப்புடன் மண்டையை மேலும் கீழும் ஆட்டினாள் சௌந்தர்யா. அதுவும் உண்மைதான என்றவாறு உள்ளே நுழைந்தான் ரிச்சர்ட். இடுப்பில் கை வைத்து மைதிலி இருவரையும் முறைக்க சௌந்தர்யாவும் ரிச்சர்டும் ஹைஃபை போட்டுக் கொண்டனர். என்ன கலாய்க்காம மேடம் எத்தனை மணிக்கு பிளைட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்று கேட்டாள். ஈவினிங் 5:30. நாளைக்கு மார்னிங் இந்தியா ரீச் ஆயிடுவேன். மறுபடியும் முகம் சோகமாக நின்ற சௌந்தர்யாவின் முன் சென்று தோளில் கை வைத்த மைதிலி, ஏன் சவுண்ட், நானும் ரிச்சர்டு வேணா உங்கூட இந்தியா வரட்டுமா? மறுப்பாக தலையசைத்த சௌந்தர்யா, இல்ல, நான் தனியா போறேன் மைதிலி. ரிச்சர்ட் யோசனையாக, அவங்க உன்னை ஏத்துப்பாங்களா? வேற ஏதாவது ப்ராப்ளம்? இல்ல ரிச்சர்ட், நான் போக வேண்டியது என்னோட கடமை. என்னோட குடும்பம் கட்டாயமா என்னை ஏத்துப்பாங்க. என்னதான் அவள் சமாதானமாக மொழிந்தாலும் அவள் முகம் தயக்கத்தையும் சிறு பயத்தையும் வெளிக்காட்டியது. நல்ல யோசி சவுண்ட், உமையில இருக்க கோபம் பழைய விஷயம்லாம் அவங்க மறந்து உன்னை ஏத்துப்பாங்களா? அதுவும் உங்க அத்தா என்று மைதிலி இழுக்க அவளை நிறுத்தியவன், கண்டிப்பா எங்க குடும்பத்துக்காக நான் போய்தான் ஆகணும். அப்புறம் என்னோட வார்த்தைகள் வராமல் தந்தி அடித்தது. கண்ணீரை அடக்க முயற்சித்தவளின் நெஞ்சம் வெம்ம தொடங்கியது. அவனை நினைக்கையில் உடல் நடுங்கியது. உதடுகள் துடித்தன. உள்ளுக்குள் பயம் பிறந்தது. இப்போது ரிச்சர்ட் முடித்தான்.
காதலையும் சேர்த்துதானே சௌந்தர்யா என்றான். கண்ணீர் மறைக்க பார்த்தவளின் காதல் இயக்கத்தில் முகம் சிவந்து வாடி போனது. அழுகையோடு அவள் கூறினாள், கண்டிப்பா அத்தான் என் காதலை ஏத்துக்குவாரு. சொல்லும் போதே உதடுகள் துடித்து நடுங்கியது. அவள் காதலுக்கு சொந்தக்காரனான அந்த அத்தான் அவளை ஏற்றுக்கொள்வானா? சொந்த பந்தங்களை தேடிச் செல்லும் இந்த நியூயார்க் காதல் பைங்கிலியை வாட்டி வதைக்க காத்திருக்கிறான் நம்ம ஆன்டி ஹீரோ. நியூயார்க் விமான நிலையம். ரிச், மைதிலி, நீங்க பிசினஸ் அண்ட் கிளைண்ட்ஸ பாத்துப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றாள் சிரித்த முகமாக. மெஸ்ஸியோட சாம், நீ வேணா பாரு, இங்க திரும்பி வரப்போ 3 பேரா உன் ஃபேமிலியோட வரப்போற குதூகலமாக சொன்னாள் மைதிலி சௌந்தர்யாவை அணைத்தவாறு. எஸ், ஆல் தி பெஸ்ட் சௌந்தர்யா. கண்டிப்பா உன் குடும்பமும் உன் அத்தானும் உன்னை ஏத்துப்பாங்க பாரு என்று கை குலுக்கினான் ரிச்சர்ட். இவர்கள் பிரியாவிடை கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே இந்தியா புறப்படும் விமானத்திற்கான அறிவிப்பு வர சௌந்தர்யா லக்கேஜோடு உள் நுழைந்து கொண்டே விடை பெற்றாள் கையசைத்தவாறு. சௌந்தர்யாவின் கனவு காதலன் அத்தானின் சுயரூபம் தெரியாமல் அவனை தேடி பறக்கும் இந்த தேஞ்சிட்டு ரெக்கை உடைந்து தனித்து நிற்கப் போவதை அறியவில்லையே. முறுக்கு மீசமாமா நீதா மொரட்டு கால போல, முறுக்கு மீசமாமா நீதா மொரட்டு கால போல, பாஞ்சு பாய நீதா கிள சாயிரிய, சாஞ்சு போன கோயில் தேர ஆடுறிய, முறுக்கு மீசமாமா. எங்கோ ஒரு தெருவில் பாடல் சத்தமாக ஓடிக்கொண்டிருக்க தன் முறுக்கு மீசையை ஒரு முறுக்கு முறுக்கியவன் தங்க கை கடிகாரத்தை மணிக்கட்டில் கட்டியவாறு சிகையை கைகளால் கோதிக்கொண்டவனின் முகம் சிரிக்க மறந்து இறுக்கமாயிருந்தது. வெள்ளை வேட்டி சட்டை, கழுத்தில் தங்க ருத்ராட்சை, வலது கையில் தங்க கைச்செயின், படிய வாரிய தலைமுடியென ஆண்மகன் 6 அடி உயரமும் இரும்பு தேகமுமாய் வந்தான். கம்பீரத்தை பார்த்தவர்கள் பயந்தே பணிவார்கள். எதிரிகளை பஸ்மமாக்கும் இந்த சிறுத்தையிடம் சிக்கிக் கொள்ள துடிக்கும் அந்த இளமானின் நிலை. வெளியே வந்தவன் இரும்பை உருக்கிய அரக்க தொனி தெரிக்கும் குரலில், வரதா! அவனது சத்தம் அந்த கிராமத்து மாளிகை தூண்களில் பட்டு எதிரொலித்தது. ஆருயிர் நண்பனான வரதன் ஓடி வந்தான். ராஜா என்றான் பணிவாக. வண்டி தயாரா என்று கேட்டான் அதிர்ந்த குரலில். தயாரா இருக்கு ராஜா. புருவங்களை உயர்த்தியவன், அந்த சண்முகத்தை கொன்னு எரிக்காம விட மாட்டேன் என்றான் வன்மமாய். எச்சில் விழுங்கியவாறு வண்டையை ஆட்டிய வரதன் வேகமாய் கூறினான், ராஜா, சண்முகத்துக்கு இன்னொரு அவகாசம் கொடுக்கலாமே. பயந்து தயங்கியவாறு வரதன் சொல்ல, ஏளனமாய் உதடு வளைத்த அவன் அந்த 6 அடி அசுரனின் பெயர் ராஜராஜ சோழன். வரதன் அருகில் வந்து தோளில் கை போட்டு மிரட்டலாய் கூறினான், இன்னும் அந்த நாய்க்கு அவகாசம் கொடுக்க நான் என்ன கடவுளா? யம யம, இரக்கமே இல்லாத யம. கருணையே இல்லாத அவன் முகமும் குரலும் இன்று சண்முகத்தின் தலை மண்ணில் உருளப் போவதை வரதனுக்கு எடுத்து காட்டியது. அத்தியாயம் 2. கருப்பு மகிந்திரா தார் அந்த செம்மண் சாலையில் சீறி பாய்ந்தது. செங்கல் சூளையின் முன் பாய்ந்து சென்று மண் புழுதியை கிளப்பிக் கொண்டு நின்றது. ஆஜான பாகுவாக அசால்ட்டாக வெள்ளை வேட்டி சட்டையில் வண்டியில் இருந்து இறங்கினான் ராஜா. கைச்சட்டையை மேலே ஏற்றியவாறு கம்பீரமாக நடந்து வந்தவனை கண்டு அங்கிருந்த வேலையாட்கள் விலகிச் செல்ல சண்முகம் சொட்டை தலையோடு பயந்தவாறு நின்று கொண்டிருந்தான். நெருங்கி ராஜா வருகையில் அலறி துடித்தவன், ராஜா, என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் புள்ள குட்டிக்காரன். ஏளனமாக உதடு வளைத்தவன் சண்முகத்தின் புடனியை பிடித்து ஒரே இழு இழுத்தவன் தன் முகத்தின் முன் வைத்து கண்ணோடு கண் பார்த்து, எத்தனை புள்ள குட்டிடா உனக்கு? எச்சக்கள நாயே, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? அவன் கத்தியவாறே சுட்ட செங்கல் ஒன்றை சண்முகத்தின் மண்டையில் நங்கென்று போட மண்டை பிளந்து கொண்டது. சண்முகத்தின் அலறல் சத்தத்தில் அங்கிருந்த வேலையாட்கள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். ரத்தம் வழிய கீழே விழுந்தவனை சட்டையை பிடித்து தூக்கி நிற்க வைத்து, ஏண்டா வெண்ணம் அவனை, வட்டிக்கு காசு கொடுத்தா திருப்பி ஒழுங்கா கொடுக்க மாட்டியோ? ராஜாவை ஏமாத்தினா என்ன ஆகும்னு நீயும் இந்த ஊரும் தெரிஞ்சுக்க வேண்டாம் என்று கத்தியவன் சண்முகத்தை உயிரோடு செம்மண் தரையில் தரவனை இழுத்து சென்று எரியும் செங்கல் சூளையில் தூக்கி போட்டான். சூடு தாங்காமல் அவன் அலறும் சத்தம் அங்கு ராஜாவோடு வந்திருந்த வரதனையும் அவன் அடியாட்களையும் மிரளச் செய்தது. பட்டி பணத்தை கொடுக்காததற்கே கொலையா? இவன் இத்தகைய கொடூரனா? இவ்வளவு வன்மம் கொண்ட இவன் மனிதனா மிருகமா? எரியும் தீ அவன் வெளித்திரையில் தெரிய கோர பார்வையுடன் வெறித்துக் கொண்டிருந்தான் ராஜா. திருச்சி சர்வதேச விமான நிலையம். சௌந்தர்யா லக்கேஜோடு காத்திருக்க கருத்தையா அவளை பார்த்துவிட்டு ஓடி வந்தார்.
சின்னம்மா, எப்படி இருக்கீங்க? அவரது கண்களில் நெடு நாட்களுக்கு பிறகு அவளை காணும் ஆவல், மகிழ்ச்சி அனைத்தும். அவளும் முகமலர்ச்சியோடு, நல்லா இருக்கே கருத்தையா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா, வாங்க போலாம். சிறு தயக்கத்தோடு கூறினாள் சௌந்தர்யா. என்ன கூப்பிட யாரும் வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் என்றாள் வருத்தமாக. அது எப்படிமா, என்ன இருந்தாலும் எங்க வீட்டு ரத்தம், உங்களை எப்படி ஐயா அப்படி விட்டுருவாங்க? 2 பேருக்குமே பல வருடங்கள் கழித்து பார்க்கும் நிகழ்ச்சி. அவர் அப்படி கூறியதும் சௌந்தர்யாவிற்கும் மனம் நிறைந்து போனது. காரில் இருவருமே மகிழ்வாக பேசிக் கொண்டனர். தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க? ஐயாவுக்கு என்னமா, எம்ஜிஆர் மாதிரி இன்னும் அப்படியே இருக்காரு. நம்ம பெரியத்தா அம்மாவும் கம்பீரமா அப்படியே இளமையா இருக்காங்களே. சின்னதாய் முருவளித்தவள் சிறிய அமைதிக்கு பிறகு, விஸ்வநாத மாமா, கலைவாணி அத்தை, முத்து மாமா, வள்ளி அத்தை, சின்ன மாமா சரவணன் எல்லாரும், அனைவரையும் நலம் விசாரித்தாள் நங்கை. அவரும் பதில் சொல்லிக் கொண்டே வந்தார். பாதி தூரம் வந்ததும் அடியாட்கள் சிலர் அங்கு ஓடி வந்தார்கள். வண்டியை சடன் பிரேக் அடித்த கருத்தையா மிரண்ட பார்த்து கொண்டிருக்க, சௌந்தர்யா அலரும் ஹாரன் சத்தத்தில் திடுக்கிட்டு பின் திரும்பியவள் கண்கள் அகல விரிந்தது. 2-3 கார்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தது. அதுவும் தீப்பிடித்து எரிந்தபடி. கருத்தையா அலறினாள். சின்னம்மா, காரை விட்டு இறங்குங்க. சௌந்தர்யாவுக்கு நடப்பதே விளங்கவில்லை. என்ன நடக்கிறது இங்கே? தீப்பிடித்தவாறு வந்த கார்கள் தடப்புரள ஆரம்பித்தன. பயங்கரமான சப்தத்தோடு தார் சாலையில் உருண்டோடியது. கருத்தையாவும் சௌந்தர்யாவும் பக்கத்தில் இருந்த இடத்தை நோக்கி ஓடினார்கள். எங்கும் ஒரே புகை மூட்டம். எரிந்த டயர் ஒன்று உருண்டு கொண்டே வர, ஒரு பனைமரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த சௌந்தர்யாவின் கண்களில் அவன் பட்டான். வேட்டையை தூக்கி பிடித்தவாறு கம்பீரமாய் வந்தவன் எரிந்து பாதி கிடந்த காரின் உள்ளே கொற்றுயிரும் குலையுருமாய் இருந்தவனை வெளியே இழுத்து போட்டான். மடமடவென பெட்ரோலை அவன் மீது ஊற்றியவன், துரோகிகளோ எதிரிகளோ எனக்கு எந்த ஜென்மத்தை இருக்கக்கூடாது. எனக்கு நானே எதிரி, நானே துரோகி, நானே எமன்டா. அப்படி இருக்கப்ப என்ன கொல்ல நீ என்ன பெரிய ஆளாடா? உன்னை என் கையால எரிச்சு பஸ்மமாக்கினாதான் என் வெறியே அடங்கும் என்று கடுமையாய் உரைத்தவன் நெருப்பை பற்ற வைக்க அவன் அலறியபடியே சாம்பலாகி போனான். இதை பார்த்த கருத்தையா மற்றும் சௌந்தர்யாவிற்கு உடல் நடுங்கியது. அவனது உடல் சாம்பலாகும் வரை நின்றவன் கிளம்ப எத்தனிக்கும் போது ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. தலையை திருப்பி பக்கவாட்டில் பார்க்க அவசரமாக ஒரு பனைமரத்தின் பின்னால் கருத்தையா சௌந்தர்யாவை இழுத்துக் கொண்டார். அந்த அசுரனின் முகத்தை காணும் முன்பே அவன் மனது அந்த இடத்துக்கு போக தூண்டியது. அவள் மனதும் நடந்த சம்பவங்களை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தாலும் அவனை கண்டதும் ஒரு பரவசம் நெஞ்சில் எழாமல் இல்லை. அவன் அந்த ராட்சசனின் அருகாமையில் செல்ல மனம் துடிக்கிறதே. அந்த கொடூரன் முகத்தை கூட பார்க்கவில்லை. ஆனால் பல நாள் பழகிய உணர்வு ஏன்? ஒரு நிமிடம் நின்று அந்த திசையை பார்த்தவன் தாமதிக்காமல் கிளம்பி விட்டான். தனியே நின்ற காரை கவனித்தவன் அது யாருடையது என உணர்ந்து கொண்டவன், வரதா, ஊருக்குள்ள யாரோ புதுசா வந்திருக்காங்க போல என்றான் காரில் ஏறியபடி. கருப்பு கூலிங் கிளாஸை மாட்டியவன், யாருன்னு பாரு என்றான் உருமலாக. வண்டி சீறி பாய்ந்தது வரதனின் கையில். கருத்தையா ஓட்டி வந்த கார் அந்த பெரிய வீட்டின் முன்பு நின்றது. சோலையின் நடுவே வீடா, இல்லை வீட்டின் நடுவே சோலையா என்று பிரித்து அறிய முடியாதவாறு அழகாய் பிரம்மாண்டமாய் காட்சியளித்தது. சௌந்தர்யா இறங்க வள்ளி ஓடோடி வந்தார். பள்ளியத்த என்று சௌந்தர்யா மலர்ச்சியுடன் அழைக்க நெருங்கி வந்தவர் பேச நா எழாமல் ஆனந்தத்தில் அவளை கட்டிக்கொண்டு உச்சி முகர்ந்தார். கண்ணீரில் நனைந்தனர் இருவரும். எவ்வளவு வருஷம் ஆச்சு தங்கம், உன்னை பார்த்து. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேத்த கண்ணீரோடு கூறினாள். பெண்ண, அண்ணன் மகள் அல்லவா? அண்ணனும் அண்ணியும் இறந்தது தெரிந்தும் கூட போக முடியாமல் அண்ணன் மகளை அனாதையாக வளர விட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவருக்கு. ஓய் அத்தாச்சி என்று கத்தினாள் பாவாடை தாவணியில் பளிச்சென்று நின்ற சங்கீதா. திரும்பி பார்த்த சௌந்தர்யா ஆச்சரியத்துடன், ஹே சங்கீதா, சப்பமுக்கி, என்னடி இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட? என பொய்யாக முறைத்தவள், போ தாச்சி என்றவாறு ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள். சங்கீதாவை இறுக கட்டிப்பிடித்து மூக்கை பிடித்து ஆட்டியவள் வள்ளி அத்தையோடு பேசிக் கொண்டிருக்க, உள்ள வடத்தங்கோ என்று அவர்கள் உள்ளே போக விழைய அதே நேரம் ஓங்கி ஒலித்தது அந்த ஆங்கார குரல் ஒன்று. எங்க குடியை கெடுத்து என் மாமா வாழ்க்கையை கெடுத்தவ இங்க எதுக்குடி வந்த? அதை கேட்டதும் சௌந்தர்யாவின் நெஞ்சம் நொறுங்கி போனது.